ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு ஏலக்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காக நான் இப்போதைக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சில பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நல்லா இதில் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணிக்கணும். இந்த மசாலாவை ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 உருளைக்கிழங்க குக்கரில் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த நல்லா கட் பண்ணி தோல் உரித்து கட் பண்ணி உருளைக்கிழங்க இப்போ இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக கொரியாண்டரை இதில் கட் பண்ணி மேலாப்பில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா கிரேவி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போடுற எல்லா வீடியோஸையும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூடயும் பூரி கூட சப்பாத்தி கூட சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.